ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட் மை டியர் மாசு பேட்ச் கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், அந்த சாப்டரோட ரெண்டாவது பார்ட். முதல் பார்ட் நான் நேற்று எடுத்தேன். யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அதை போய் பாருங்க மறக்காம. ஏன்னா கண்டிப்பாக அந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். We saw the introduction, we saw the basics of this chapter. இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போகிறது ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ உங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஒர்க் எனர்ஜி தியரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தியரம். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் திஸ் சாப்டர் டுமாரோ மார்னிங். ஸோ நாளைக்கு காலையில் கூட ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நாளைக்கு காலையில் கூட we have a class at 10 o'clock. எல்லாரும் வருவீங்களா? ஸோ யார் யாருக்கெல்லாம் ஸ்கூல் இல்லையோ, யார் யாருக்கெல்லாம் லீவோ மறக்காம வாங்க. இட் வில் பி அ ஹெல்ப்ஃபுல் செஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. நான் இந்த சாப்டரை நாளைக்கு நான் முடிச்சிருவேன். ஓகே, வெரி குட். ஸோ ஆரம்பிக்கலாமா? வணக்கம், நைஸ் டு see you. ஷிவானி, ஆஷ்னி, ரெஹானா, அஸ்வின், திஷாந்த், ரிஷப், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்யா. நைஸ் டு see everybody right on time. ஸ்ரீநிதி வணக்கம், சச்சின், ரித்திகா, nice to have you guys here. So பசங்களா, without any further delay, let's get started. ஏன்னா இந்த செஷன் கூட 2 hours போக வாய்ப்பு இருக்கு. ஸோ 1.5 hours to 2 hours கண்டிப்பா இந்த செஷன் போகும். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம், நிறைய கவர் பண்ணலாம். ஓகேவா? நாளைக்கு வந்து நான் காலையில செஷன் வச்சிருக்கேன். யாரால வர முடியுமோ வந்து பாருங்க. ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் நிறைய கிளாஸ் காலையில எடுக்கிறேன். ஸோ தட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் போர்ஷனை. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்களே, சார் 11th பார்க்க மாட்டீங்க சார், 11th செஷனே இல்லைன்னு. ஸோ ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் போர்ஷன் ஃபார் யூ கைஸ். ஸோ அதனால் நான் காலையில் எடுக்க போகிறேன். யார் யாரால முடியுமோ நீங்கள் வந்து பாருங்க. சில பேருக்கு ஸ்கூல் லீவ், ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பசங்களாம் யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் த செஷன். ஓகே, கிரேட். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் பசங்களா. திஸ் இஸ் ஒர்க் எனர்ஜி பவர் செகண்ட் லெக்சர். முதல் லெக்சர் நான் நேத்து எடுத்தேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஓகேவா? வெரி குட். ஸோ நீங்க நான் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்கூல்ல, உங்க ஏரியால, உங்க ஃபேமிலி, உங்க கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா 10th 11th 12th படிக்கிற யாரா இருந்தாலும் தமிழ் பசங்களா இருந்தா இந்த சேனல் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா நம்மளோட லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. ஓகே, ஸோ வித் தட் பீப்புள் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்னையோட முதல் பார்ட் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, ஐ எம் கோனா டீச் யூ ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகே, ஒர்க் எனர்ஜி தியரம் தான் நான் ஆரம்பிக்க போறேன். நீங்களாம் தயார்னா லெட்ஸ் கெட் இன்டு இட் ரைட் அவே. ஸோ பசங்களா, யார் யாருக்கெல்லாம் இது ஞாபகம் இருக்கு? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் is equal to 2as. இது ஞாபகம் இருக்கா? இது நம்ம எங்க படிச்சோம்? இந்த ஈக்குவேஷன் எங்க படிச்சோம்? Do you all remember this? யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ சாட்ல சொல்லுங்கப்பா குவிக்கா. Everybody please let me know quickly. கிருஷ்ணவேணி வணக்கம், nice to have you here. சாந்தி செந்தில்குமார், thank you so much. ரொம்ப நன்றி சாந்தி. I am glad these sessions are helping you. விஜய் வணக்கம் விஜய். ஸோ பசங்களா, இது ஞாபகம் இருக்கா? இது எந்த சாப்டர்ல படிச்சிருப்போம்? நம்ம மோஷன் இன் 1 dimension, மோஷன் இன் 2 dimensionல we use these equations of motion. 3 equations of motion இருக்கும் இல்லையா? laws of motion இல்லப்பா. we studied this in motion in 1D, motion in 2D, motion in a straight line, motion in a plane. அதுல படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்களா? டே என்னடா அதுக்குள்ளேயே மாந்துட்டீங்க. v is equal to u plus at, s is equal to ut plus half at square. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருதா? v square minus u square equal to 2as. so இதான் நம்மளோட 3 equations of motion. you would have studied this in kinematics, in motion in straight line, motion in a plane. இப்போ ஞாபகம் வருதா? exactly, kinematics equations. so அதுல ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த v square minus u square equal to 2as. ஓகேவா? and பசங்களா, v square என்னது? v square na final velocity whole square minus u square என்னது? u square is initial velocity whole square. initial velocity na startingல ஆரம்பத்துல இருக்க velocity, final velocity na v.
v தான் final velocity அப்படினா முடிவுல இருக்க velocity is equal to 2 times a into s. a தான் acceleration, s தான் displacement. ஓகேவா? so இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to multiply half m to the entire equation. so இந்த முழு ஈக்குவேஷனுக்கு நான் வந்து I am going to multiply by half m. okay, left sideும் right sideும் நான் half m multiply பண்ண போறேன். அப்ப என்ன ஆயிரும்? left side வந்து half mv square minus half mu square is equal to half m into 2as இல்லையா? so half m நான் left sideல multiply பண்றேன் and right sideலயும் multiply பண்றேன். so அப்ப என்ன ஆயிரும்? half mv square வந்து kinetic energy final minus half mu square வந்து kinetic energy initial. ஏன்னா kinetic energy formula வந்து half mv square இல்லையா? so half mv square, v வந்து final velocity. so final velocity னா final kinetic energy. initial velocity u வந்து initial velocity னா அப்போ இது வந்து initial kinetic energy. so kinetic energy final minus kinetic energy initial, that is equal to இது என்ன ஆயிரும்? half உம் 2 உம் cancel ஆயிரும். so I'll have MAS mass. பாத்தியா உங்க பேட்சோட பேர் வந்துச்சு. MA என்னது சார்? MA வந்து நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருக்கோம் சார். MA வந்து ஃபோர்ஸ் சார். F is equal to MA. so அத நான் எப்படி எழுதலாம்னா I can write as kinetic energy final minus kinetic energy initial is equal to force into displacement. so பசங்களா force into displacement என்னது சார்? force into displacement தான் சார் work done. so work done is equal to final kinetic energy minus initial kinetic energy, that is nothing but change in kinetic energy. change in kinetic energy தான் final minus initial. any change is final minus initial. so delta KE na change in kinetic energy is equal to work done. சூப்பரா போடு chatல ஒரு AD square ஒரு fire. did you all like it? was it epic? டப்பா derivation ஒண்ணுமே இல்ல, சரியான டுபாக்கூ derivation. உங்க எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். shall we move forward? எல்லாரும் டப்பு டப்புன்னு சொல்லுங்கப்பா. chatல ஒரு fire போடுங்க if you guys have understood this. are you all clear? very good Avani Shri, superb, very good. very good, brilliant job guys. so உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். so இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. இதான் நம்மளோட work energy theorem. ஓகேவா? so this is for a constant force. ஓகேவா? when you have an external force F, then you can use this. இப்போ இதுவே ஒரு variable force இருந்துச்சுன்னா then we have to use integration, we have to use calculus. so அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? so பசங்களா இதை வந்து கம்ப்ளீட்டா go through பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. I started with the equation of motion. இதெல்லாம் நீங்க first chapter, second chapter, third chapterல படிச்சிருப்பீங்க இல்லையா? equation of motion v square minus u square equal to 2as. நான் என்ன பண்றேன்? I am multiplying by half m, half mass on both sides. left hand sideும் right hand sideும் நான் வந்து half m multiply பண்றேன். அப்படி multiply பண்றப்போ இது வருது half m v square, half m v square, half m u square, half m u square. so இதான் final kinetic energy, இதான் initial kinetic energy. அது is equal to half m into 2as. so half m into 2as னா இந்த half இந்த 2 cancel ஆயிரும். so MAS னு வரும். MA தான் force, ஏன்னா F is equal to MA ல. so MA தான் force, so force into displacement. so force into displacement தான் work done. so work done is equal to final kinetic energy minus initial kinetic energy, that is nothing but change in kinetic energy. so change in kinetic energy is equal to work done. அதான் உன்னோட work energy theorem. அவ்வளவுதான். சூப்பரா. I hope all of you have understood it now. let's move forward my dear boys and girls. so kinetic energy initial தான் half mu square. ஏன்னா initial velocity போட்டினா அப்போ உனக்கு வரது kinetic energy initial. final velocity போட்டினா v போட்டினா அப்போ உனக்கு வரது kinetic energy final. so kinetic energy final minus kinetic energy initial, அதான் change in kinetic energy. அந்த change in kinetic energy தான் is equal to work done. அதான் உன்னோட work energy theorem. did you all like it? அவ்வளவுதான்யா. why sir multiplying? because Venkatesh நான் வந்து derive பண்ண ட்ரை பண்றேன். I am trying to derive the work energy theorem. அதனால தான் நான் அப்படி பண்றேன். ஏன்னா work energy theorem வந்து change in kinetic energy, it correlates with work done.
அதனால தான் I did that. Okay, very good. So இப்போ நம்ம முன்னாடி போலாம். I hope all of you have understood it. So இப்போ அடுத்த கேள்வி, சார் இது வந்து எப்படி சார் ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு பண்றது, ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா I will teach you. எல்லாரும் நல்லா கவனிங்க, ஏன்னா நான் டிரைவ் பண்ண போறேன், ஒரு தடவை தான் சொல்ல போறேன். ஏன்னா பசங்களா, we have so many things to cover. ஓகேவா? இந்த டெரிவேஷன் உங்க ஸ்கூல்ல கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு பார்க்க போறோம். முன்னாடி நான் காமிச்சது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு, when you have constant acceleration. ஏன்னா பசங்களா, உங்க எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் v is equal to u plus at, s is equal to ut plus half at square, and then you have v square minus u square equal to 2as. இது எல்லாமே நண்பர்களே, you will use it only when acceleration is constant. இல்லாட்டி இது யூஸ் பண்ணக்கூடாது. யார் யாருக்கெல்லாம் தெரியும்? இதெல்லாம் தெரியாமலே நிறைய பேர் படிக்கிறீங்க. இதெல்லாம் புரிஞ்சு படிச்சா உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற லெவல்ல இருக்கும். பசங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மூணு ஈக்குவேஷனுமே you will use it only when your acceleration is constant. Otherwise you cannot use this. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பசங்களா, don't take it lightly. ஓகேவா? You cannot use this every time. You should use it only when your acceleration is constant. So acceleration constant na force வந்து constant. So force constant ஆ இருக்கப்போ இந்த மாதிரி நீங்க இந்த third equationல ஆரம்பிச்சு you can derive the work energy theorem. ஆனா இப்போ நான் வேரியபிள் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். வேரியபிள் ஃபோர்ஸ்னா என்னது? நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன்ல, ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ எப்படி நான் ஒர்க் எனர்ஜி தியரம் டிரைவ் பண்றது, அப்போ எப்படி நம்ம டிரைவ் பண்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எல்லாரும் ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ பசங்களா, நம்மளோட கைனடிக் எனர்ஜி வந்து இட் இஸ் half mv ஸ்கொயர். இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஆர் யூ ஆல் கிளியர் வித் தட்? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹாப்பி வித் திஸ். வேரியபிள் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னா ஒரே ஃபோர்ஸ். நான் 5 நியூட்டன் அப்ளை பண்ணா 5 நியூட்டன் அப்படியே தான் இருக்கும். அதான் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். வேரியபிள் ஃபோர்ஸ்னா நான் ஸ்டார்டிங்ல 1 கொடுப்பேன், அப்புறமாட்டி 2 கொடுப்பேன், அப்புறமாட்டி 10 நியூட்டன் தள்ளுவேன், அப்புறம் தள்ளவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ வேரியபிள் ஃபோர்ஸ் இருக்கும் போது நீ எப்படி ஒர்க் எனர்ஜி தியரம் டிரைவ் பண்ணுவ? அப்போ கூட நம்ம சொல்லலாமா, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ அதான் நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் எப்பவுமே உண்மை. உனக்கு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இருந்தாலும் வேரியபிள் ஃபோர்ஸ் இருந்தாலும் இது உண்மைதான். அதான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன், அதான் இப்போ டிரைவ் பண்ண போறேன். ஸோ எல்லாரும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? Are you all ready? So let's try to derive this பசங்களா. So இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் let's differentiate with respect to time. Let's differentiate with respect to time. So dk by dt is equal to half, அது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ, மாஸும் கான்ஸ்டன்ட் அது அப்படியே வச்சுக்கோ. இப்போ v ஸ்கொயர் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். What is the differentiation of v ஸ்கொயர்? v ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் என்னது சார்? v ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் 2v சார். அப்புறம் நம்ம டைமோட டிஃபரன்ஷியேட் பண்றனால we will write dv by dt. நம்ம டைமோட டிஃபரன்ஷியேட் பண்றனால we will write dv by dt. I hope all of you are clear with that. I hope everybody is able to follow that. Yes, சூப்பரா, கிரேட் பசங்களா. சோ இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? dk by dt is equal to m dv by dt into v. சோ பசங்களா, இது என்னது? m dv by dt தான் ஃபோர்ஸ். ஏன்னா f is equal to ma. acceleration தான் dv by dt ஆச்சே. acceleration is change in velocity with respect to time இல்லையா? சோ அப்ப f is equal to m dv by dt. சோ அது மூலமா I can write dk by dt is equal to force into velocity. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சவங்களா சாட்ல ஒரு ad ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். go through it. If you have any questions, feel free to ask. I am here to help you. Whatever doubts you have, I will try to clarify it. குயிக்கா கேளுங்க பசங்களா. டப்புன்னு சொல்லுங்கப்பா. சோ இப்போ நான் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் டிரைவ் பண்றேன். எதுக்கு? ஃபார் a variable force. ஃபார் a constant force நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் போன ஸ்லைட்ல. இப்போ நான் வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறேன். வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு நீ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ண கூடாது. வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு நீ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as அதை யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மட்டும்தான்.
இங்க கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கிடையாது ஏன்னா வேரியபிள் ஃபோர்ஸ் இருக்கு அப்ப நீ எப்படி டிரைவ் பண்ணுவ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் போத் சைட்ஸ் kinetic energy formula எடுத்துட்டு differentiate both sides when you differentiate both sides what do you get dk by dt ஏனா நான் டைம் ஆல differentiate பண்றேன் I am differentiating with respect to time so dk by dt is equal to half ஒரு constant அது அப்படியே தான் இருக்கும் mass ஒரு constant அது அப்படியே தான் இருக்கும் constant வந்து differentiate பண்ணாலும் integrate பண்ணாலும் ஒண்ணும் ஆக போறது இல்ல அது அப்படியே சும்மா வெளிய வச்சுக்கோ constants வந்து நீ differentiate பண்ணாலும் integrate பண்ணாலும் ஒண்ணும் ஆக போறது இல்ல அது அப்படியே வெளிய வச்சுக்கோ உள்ள இருக்கத மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோ சோ half ஒரு கான்ஸ்டன்ட் அது அப்படியே வெளிய வச்சுக்கோ m ஒரு கான்ஸ்டன்ட் அது அப்படியே வெளிய வச்சுக்கோ இப்போ v2 தான் என்னோட முக்கியமான டேர்ம் ஏனா v2 மாறும் it is not a constant that's a variable so v2 I have to differentiate எதால டைம் ஆல so v2 if I differentiate by time it will become 2v dv by dt v2 ஓட டெரிவேட்டிவ் 2v நான் டைம் ஆல டிஃபரன்ஷியேட் பண்றனால I should write dv by dt also அதான் செயின் ரூல் நீங்க 12th ல படிப்பீங்க டிஃபரன்ஷியேஷன் படிக்கிறப்போ ஓகே டிஃபரன்ஷியேஷன் படிக்கிறப்போ you will study chain rule in differentiation நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க யாரெல்லாம் நீட் யாரெல்லாம் JEE கோச்சிங் போறீங்களோ அங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க ப்ராடக்ட் ரூல் செயின் ரூல் ஃபார் டிஃபரன்ஷியேஷன் இல்லையா சோ அதான் நான் பண்ணிருக்கேன் ஹவுஸ் அ dk யாரது கோகுல்நாதன் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன்ப்பா டிஃபரன்ஷியேஷன் படிச்சிருக்கியா அது வந்து 11th சொல்லி தருவாங்க ஓகேவா ஐ திங்க் யூ ஆர் ஃப்ரம் 10th இஸ் இட் 11th டிஃபரன்ஷியேஷன் எல்லாருக்கும் தெரியும்லையா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்களே ஓகே அதான் நான் பண்ணிருக்கேன் இங்க சோ அத பண்ண பிறகு 2 கேன்சல் பண்ணிருங்க சோ அப்போ mv dv by dt வரும் so இந்த dv by dt தான் acceleration ஏனா acceleration is rate of change of velocity அது நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க இல்லையா acceleration is rate of change of velocity so dv by dt தான் acceleration so m உம் a உம் சேர்ந்தா force ஆயிடும் இல்லையா force is m into a so அதான் இந்த m dv by dt நான் f ன்னு எழுதிட்டேன் so dk by dt is f dot v இது வரைக்கும் ஓகேவா are you all happy sir how sir dv by dt அதான் செயின் ரூல் யுவஸ்ரீ நல்ல கேள்வி ஓகே நல்ல கேள்வி யுவஸ்ரீ கேக்குறாங்க சார் எதுக்கு சார் dv by dt வந்துச்சு ஏன் dv by dt வந்துச்சுனா செயின் ரூல் ஏன் செயின் ரூல் யூஸ் பண்ணனும்னா பசங்களா நீ velocity-ய டிஃபரன்ஷியேட் பண்ற with respect to time so ரெண்டுமே ஒரே வேரியபிள் கிடையாது velocity-ய you are differentiating with respect to time so v square when you differentiate with respect to time it will become 2v dv by dt it will become 2v dv by dt புரியுதா சோ நீங்க படிச்சிருப்பீங்க சார் எங்க டீச்சர் இப்படி தான் சார் சொல்லி கொடுத்தாங்க x ஸ்கொயரை x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 2x தான் சார் வரும் கரெக்ட் அது x இருக்கனால ஆனா இங்க நான் velocity-ய டைம் ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன் velocity-ய டைம் ஆல டிஃபரன்ஷியேட் பண்றப்போ you will have to write dv by dt at the end so v square differentiation 2v அது ரொம்ப ஈஸி அது எல்லாருக்குமே புரியும் ஆனா dv by dt எழுதணும் ஏனா இங்க v வேற வேரியபிள் t வேற வேரியபிள் so I need to write that is the procedure that is called chain rule ஓகேவா are you all clear I hope you understood it so that's about it so இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் f dot v அது வரைக்கும் I have explained it இப்போ என்ன பண்ற இந்த dt-ய அந்த பக்கம் கொண்டு போ இந்த dt-ய அந்த பக்கம் கொண்டு போ அந்த பக்கம் கொண்டு போனா v dt என்னது v dt தான் dx ஏனா we know that v is equal to dx by dt ஏனா velocity is rate of change of displacement so அப்போ v dt is what அப்போ v dt is nothing but dx இல்லையா அப்போ v dt is nothing but dx so நான் v dt க்கு பதிலா I can write dx are you all able to understand that இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா are you all clear everybody yes doubt இருந்தா கேளுங்கப்பா I will try to help you out sir v square constant இல்லையா sir no கோகுல்நாதன் it is not a constant velocity can keep changing ஏனா we have a variable force so velocity மாறிட்டே இருந்துச்சுனா அது வந்து ஒரு variable it is not a constant சரியா very good superb so பசங்களா இந்த v dt க்கு பதிலா now I am going to write dx ஓகேவா முன்னாடி போலாமா எல்லாரும் குயிக்கா பாருங்கப்பா என் கூட நீங்களும் எழுதி பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஓகேவா அப்பதான் உங்களுக்கும் புரியும்
then only you will also follow. If you have any genuine question, please feel free to ask. I will try to help you out. Okay, great. So பசங்களா, so இப்போ நான் எது வரைக்கும் எழுதியிருக்கேன்? dk is equal to f v dt. So இந்த v dt தான் I told you it is dx. இல்லையா? So நம்ம dk is equal to f dx. So இப்போ integrate பண்ணலாம். integrate பண்ணா kinetic energy initial ஆரம்பத்துல and position initial xi and final kinetic energy is ke final. Okay வா? And final portion வந்து xf. So இதான் நம்மளோட dk ஓட integral என்னது? dk ஓட integral k தான். dk ஓட integral k தான் from kinetic energy initial to kinetic energy final. That is equal to this thing. What is this? This is nothing but work done. இல்லையா? This is nothing but work done. Work done by a force in moving a body from position xi to xf. இதான் work done by the force. So the total work done by the force is equal to the change in kinetic energy. ஏன்னா இதை simplify பண்ணினா என்ன ஆகும்? இதை simplify பண்ணினா upper limit minus lower limit. So upper limit என்னது? Upper limit KEF minus lower limit KEI. So change in kinetic energy is equal to work done. Work done தான் இந்த formula. இதெல்லாம் உனக்கு already தெரிஞ்சிருக்கணும். நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டேன். This is a formula for work done when you have a variable force. I taught you with the graph. Area under graph. When you have force and displacement, the area under the graph will give you work done. Super. The area under graph will give you the work done. What is dx, sir? Dx is small displacement. Chinna displacement. Elemental displacement. Adan dx. Okay va? Are you all clear? Very good. Siva Subramaniam, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Fantastic. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Shall we all go forward? So பசங்களா, இதான் the derivation for work energy theorem when you have a variable force. This is the derivation for work energy theorem when you have a variable force. So நான் ரெண்டு கேஸ்மே derive பண்ணிட்டேன். When you have a constant force, the derivation for work energy theorem is using the equation of motion. When you have a variable force, the derivation for work energy theorem is using the kinetic energy formula. அவ்வளவுதான். ரெண்டுமே நம்ம derive பண்ணியாச்சு. I hope you have understood it. Chain rule ரொம்ப மண்டைய போட்டு வச்சுக்காதீங்க. ஜெசிந்தா, இப்போதைக்கு நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணு. பெருசா யோசிக்காத. ஏன்னா 12th I will teach you chain rule in detail when we study mathematics. Okay? So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Let's go forward. I hope you all understood this. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் work energy theorem. Work energy theorem னா என்னது? The work done is equal to change in kinetic energy. அவ்வளவுதான். Okay? The work done is equal to change in kinetic energy. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பசங்களா. Please make sure you all note it down. This is very crucial. Conservative force, non-conservative force. Dead short. Wait, I'll come to that. I haven't taught you what is conservative force, what is non-conservative force. Please wait for it. Okay? dx எப்படி சார் வந்துச்சு? யுவஸ்ரீ, நான் அதான் காமிச்சேனேமா. You have to listen carefully. So நம்மகிட்ட என்ன இருந்துச்சுன்னா dk by dt is equal to fv. இப்படி இருந்துச்சுல யுவஸ்ரீ, இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்டெப்ல. நல்லா கவனிச்சு பாரு. ஏன்னா நம்மளுக்கு dk by dt கண்டுபிடிக்கிறப்போ என்ன வந்துச்சுன்னா m dv by dt into v அப்படி வரும் இல்லையா? So இதான் a. So m into a வந்து force இல்லையா? இது வந்து acceleration dv by dt. ஏன்னா rate of change of velocity with respect to time அதான் நம்மளோட acceleration. So ma வந்து force. So force into velocity இல்லையா? So இப்போ velocity என்னது? Sir, velocity is rate of change of position இல்லையா? So அப்ப v வந்து dx by dt. அப்போ இந்த dt இந்த பக்கம் கொண்டு வந்தா v dt is equal to dx இல்லையா? So அந்த மாதிரி இந்த dt அந்த பக்கம் கொண்டு போயிட்டா I'll have dk is equal to f v dt. So v dt என்னது? சார் v dt தான் சார் dx. இப்போ புரிஞ்சா? இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னேன். என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? நோட் பண்ணுங்கப்பா. You guys have to be attentive. dk என்னது சார்? dk னா differential kinetic energy. Okay? So I am basically differentiating the kinetic energy and I am deriving the work energy theorem from there. புரியுதா? Are you all clear? சந்தோஷமா? ஹாப்பியா? So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Very good. Superb.
So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. I hope all of you have understood this. So let's proceed forward and try to solve a few questions. எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. யார் யாரெல்லாம் கரெக்டா சால்வ் பண்றீங்கன்னு பாப்போம். A particle moves under the effect of a force. F is equal to Cx from x equal to 0 to x equal to x1. The work done in the process is. Jacinta says option A. மற்றவங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. Dead shot says B. Very good dead shot. You are absolutely right. Mahalingam Chellam, that's not correct. ஏ பசங்களா ஆன்சர் A கிடையாது, ஆன்சர் C கிடையாது. ஆன்சர் B தான். Avani Shri, very good Avani Shri. So only 2 people have got it right. What are the others doing? Sam Abhinav, very good. Ram Prasad, இல்லப்பா 0 கிடையாது. So பசங்களா work done என்ன ஃபார்முலா? இப்போதான் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல. work done என்ன ஃபார்முலா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? work done is equal to initial position to final position f dx. இது ஞாபகம் இருக்கா? இது இப்போதானே சொன்னேன் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. இது எல்லாருக்கும் தெரியுதா? இதை தெரிஞ்சா ஏன் அப்ளை பண்ண மாட்டீங்க? இதை அப்ளை பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்கலாமே. what is so difficult here? ஓகே, ஸோ இதை தானே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதை அப்ளை பண்ணீங்கன்னா நீங்களாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளோட ஒர்க் டன் எவ்வளோ? நம்மளோட ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இனிஷியல் பொசிஷன். என்னது இனிஷியல் பொசிஷன்? வந்து முட்டை சார். ஆரம்பத்தில் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருக்கு சார், அண்ட் முடிவில் எக்ஸ் ஈக்குவல் டு x1ல இருக்கு சார். கரெக்டா? ஸோ இனிஷியல் பொசிஷன் முட்டை அண்ட் ஃபைனல் பொசிஷன் x1. ஸோ அவன் கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன். இது கீழே இருக்கிறது இனிஷியல், அப்பர் லிமிட், ஃபைனல் பொசிஷன். அண்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? ஃபோர்ஸ் தான் சார் வேரியபிள் ஃபோர்ஸ். வேரியபிள் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான் சார். ஸோ ஃபோர்ஸ் வந்து Cx அண்ட் தென் we have dx. ஸோ தட்ஸ் இட். you have to integrate this. C வந்து ஒரு கான்ஸ்டன்ட். C வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னா அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ மீதி இருக்கிறது ரொம்ப ஈஸி. 0 to x1 x dx. இதை இன்டெகிரேட் பண்ண முடியாதா உங்களால? இன்டெகிரல் ஆஃப் x எவ்வளோ சார்? இன்டெகிரல் ஆஃப் x ரொம்ப ஈஸி சார். x to the power 1 plus 1 by 1 plus 1 சார். அண்ட் லிமிட் வந்து கீழே 0 மேலே x1 சார். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? we need to apply the upper limit first. upper limit first, then lower limit. So the answer is half cx1 square. half cx1 square is the correct answer. I hope you all enjoyed it. Was it easy? Was it good? My dear boys and girls, everybody, please let me know quickly. I want everybody to let me know if you're all clear with this. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. எல்லாரும் ஹாப்பியா? ஃபென்டாஸ்டிக். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Everybody clear with this? Brilliant guys. You are all absolutely awesome. Now let's move forward to the அடுத்த type of concept. Okay. So நம்ம kinetic energy full முடிச்சாச்சு இல்லையா? We have completed kinetic energy. Now it's time to move forward to the other type of energy, which is your potential energy. எல்லாரும் ரெடியா? So பசங்களா, what type of energy is stored in the spring as we stretch it? So நம்மளோட ஸ்ப்ரிங்ல நம்ம ஸ்ப்ரிங்கை அமுத்துனா இல்ல ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணா என்னமா எனர்ஜி அதுல ஸ்டோர் ஆயிருக்கும்? யோசித்து பார்த்து சொல்லுங்க. கரெக்டா? கிறிஷ் சொல்றாரு டென்ஷன். ஸோ டென்ஷன் இஸ் அ ஃபோர்ஸ். நான் கேட்கறது எனர்ஜி. ஓகேவா? அண்ட் டென்ஷன் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கும். ஓகேவா? when you have a rope or a string or a wire, here we have a spring. ஸோ ஸ்ப்ரிங்ல என்ன இருக்கும்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் என்ன எனர்ஜி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஒரு ஸ்ப்ரிங்கை நீ இழுத்து வச்சிருக்கும் போது யூ வில் ஹேவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. யாரெல்லாம் சின்ன வயசுல அந்த டாய்ஸ் விளையாடி இருக்கா? டாய்ஸ்ல நம்ம காரு, லாரி பொம்மைலாம் இருக்கும்ல, அதை நீங்க நல்லா திருவி விட்டா அது வந்து முன்னாடி போகும். Have you guys played that? உங்க வயசுல அது இருந்திருக்கா? என் வயசுல இருந்திருக்கு. நான் சின்ன குழந்தையா இருக்கப்போ நீங்க அதை விளையாடி இருக்கீங்களா எனக்கு தெரியல.
you have a toy, right? ஒரு கார் இல்ல ஒரு லாரி இல்ல ட்ரக் அதை வந்து திருப்பி விடுவீங்க, நல்லா திருப்பி விட்டு கீழே வச்சீங்கன்னா it will go. So அது வந்து it is an example of your potential energy. சமல ஏன்னா நீ திருப்பிட்டு இருக்கப்போ அந்த energy is getting stored in the form of potential energy. அந்த potential energy store ஆயிருக்குல, அதான் நீ கீழே வைக்கிறப்போ விடுறப்போ it gets converted to kinetic energy. சூப்பரா? ஸோ நீங்க எல்லாமே சின்ன வயசுல உங்க வாழ்க்கையிலே அனுபவிச்சிருக்கீங்க, ஓகேவா? ஸோ when you rotate that device, you are storing the energy in the form of potential energy. அதே போல தான் இங்க ஸ்ப்ரிங்லயும், இங்க ஸ்ப்ரிங் நீங்க இழுக்கிறப்போ you are storing energy in the form of potential energy, and அதுதான் later on it gets converted to kinetic energy when you release the spring, ஓகேவா? So the energy possessed by a body by virtue of its position or configuration is called potential energy. So what is potential energy pasangla? Potential energy na the energy stored in a body by virtue of its position or configuration, that is called as potential energy. So for example, when you pull the bow back, அம்பு விடுறதுல அந்த bow பின்னாடி இழுக்கிறீங்களே, அப்போ potential energy store ஆயிருக்கும். அதுதான் kinetic energy கன்வெர்ட் ஆகும். அந்த arrow விடுறப்போ, அம்பை விடுறப்போ அந்த potential energy இப்போ இழுத்து வைக்கிறப்போ ஸ்டோர் ஆகுதுல, அந்த potential energy தான் நீ அம்பை விடுறப்போ it gets converted to kinetic energy. சூப்பரா? Did you all like it? So அதே போல சின்ன வயசுல நம்ம விளையாடுற டாய் இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்து திருவி வைப்போம் இல்லையா, நம்ம நல்லா திருவி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதை கீழே வச்சு விட்டா அந்த ஸ்டோர் ஆகி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ கைனடிக் எனர்ஜியா மாறும். Did you all like it? Very good. So potential energy can be thought of as stored energy that can either do work or be converted to kinetic energy. So அதான் நம்மளோட potential energy. I hope you all understood it. So இப்போ நம்ம முன்னாடி போலாம். Let's try to look at some examples. ஓகேவா? ஏன்னா இந்த கான்செப்ட் முடிச்ச பிறகுதான் I will help you understand what is conservative force, what is non-conservative force எல்லாமே. ஓகேவா? So குயிக்கா நம்ம கவர் பண்ணிடலாம். And பசங்களா நான் சொன்னது போல நாளைக்கு காலையில 10 மணிக்கு I will take the next lecture and we will finish off this chapter. Okay? Very good Loganathan, very good Vijay Simhan, superb. So work done by the external force on the body gets stored as potential energy. So நம்ம பண்ற work, நம்ம அந்த டாயை திருவுறோம்ல, நம்ம பண்ற work தான் work done by external force. இந்த work done by external force தான் it will get stored as the potential energy inside. So ஒரு external force பண்ற work தான் இந்த potential energy-யா ஸ்டோர் ஆயிடுது. ஓகேவா? So அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போறேன், வாங்க எல்லாருமே பார்க்கலாம். So a ball is raised to a height h with constant speed above the earth's surface. ஓகேவா? Exactly Srinidhi, you are absolutely right. Very good, very good. Superb. Maushik, no problem, you can improve, don't worry. Slowly improve it. By the time you write board exam, you will get above 470, 480. Don't worry. Great. So பசங்களா, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பாலை நான் தரையிலேருந்து ஒரு ஹைட் ஹெச்சுக்கு வரைக்கும் தூக்க போறேன் at constant speed. At constant speed na என்னது? Acceleration முட்டை. Acceleration முட்டைனா என்னது? Net force is 0. Acceleration முட்டைனா net force is 0. So அந்த பால்ல என்ன ஆக்ட் ஆகும்? அந்த பால்ல gravitational force ஆக்ட் ஆகும் and நான் அப்ளை பண்ற external force ஆக்ட் ஆகும். And நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா net force முட்டை. Net force முட்டை. ஏன் net force முட்டை? ஏன் net force முட்டைனா it is moving with constant speed. Constant speed na velocity மாறல. Velocity மாறாட்டி acceleration இல்ல. Acceleration முட்டை. ஓகேவா? Did you all like it? So constant speed na velocity இல்ல. Velocity வந்து மாறல. Velocity மாறாட்டி acceleration முட்டை. ஓகேவா? So அதான் net force 0. So net force 0 na மேலையும் கீழையும் cancel ஆயிரும். மேலையும் கீழையும் equal. So F external and your
force due to gravity, both are equal, but they are in opposite direction. So F external is negative of Fg. Okay va? So இதான் நமக்கு வரும். I hope you all understood it. Are you all clear? When I write it vectorially, both are equal, but they are opposite direction. ஏன் ரெண்டும் equal? ஏன்னா net force முட்டல்ல. Net force on the body is 0. So அதனால both are equal in magnitude, but opposite in direction. சூப்பரா? இது எல்லாருக்கும் புரிஞ்சா? Are you all happy, my dear boys and girls? Everybody clear with this? So இப்போ நம்ம போய் derive பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? போய் derive பண்ண போறோம். What is the work done by the external force? அது வந்து எப்படி potential energy ஸ்டோர் ஆகுது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So பசங்களா, work done by external force என்னது? சார், work done by external force வந்து it is equal to என்ன இருக்கும்? F external into displacement. இல்லையா? F external into displacement. அதானே நம்ம work done by external force. இல்லையா? and எங்கேருந்து எங்க போகுது? height 0ல இருந்து h வரைக்கும் போகுது. so இதான் work done by external force. Do you all agree? இதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். Do you all agree? I hope all of you are clear with this. Yes, facts squid Tamil. ஆமாயா, நீ எந்த லெவல்ல ஜீரோ பொட்டன்ஷியலா அசியூம் பண்றியோ அதை வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலா கிரவுண்ட் தான் ஜீரோ பொட்டன்ஷியல். ஜீரோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரவுண்ட் லெவல் அசியூம் பண்ணுவோம். ஸோ அதனால இஃப் அ பாடி இஸ் அட் எர்த் சர்ஃபேஸ் then the potential energy is assumed to be zero. Gravitational potential energy. ஓகேவா? ஹைட் மேல போக போக பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏறிக்கிட்டே போகும். ஓகேவா? யா யூ ஆர் ரைட். வெரி குட். ஸோ இது வரைக்கும் கிளியரா பசங்களா? சூப்பர். ஸோ இப்போதான் நான் டிரைவ் பண்ணல. எஃப் எக்ஸ்டர்னல் எவ்வளோ சார்? எஃப் எக்ஸ்டர்னல் வந்து இட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் எஃப்ஜி சார். நெகட்டிவ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சார். இல்லையா? அதானே ஐ டிரைவ்ட் இட். ஏன்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் த பாடி இஸ் ஜீரோ. Net force on the body is zero. The net force on the body is zero because it is moving with constant velocity. Constant velocity na acceleration mutta. புரியுதா? So அதனால தான் F external is negative of Fg. So இங்க F external பதிலா நான் என்ன பண்ண போறேன்? Negative of Fg ன்னு எழுத போறேன். Are you all happy with it? Are you all clear, my dear boys and girls? So இப்போ Fg வந்து கீழே இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து மேல இருக்கு. இல்லையா? சோ நான் இப்போ அந்த டாட் ப்ராடக்ட்டை ஓபன் பண்ண போறேன். இப்போ அந்த டாட் ப்ராடக்ட்டை ஓபன் பண்ணா எனக்கு என்ன வரும்? அந்த டாட் ப்ராடக்ட் ஓபன் பண்ணா I will get magnitude of Fg, magnitude of displacement and the cos of the angle between them. Cos of the angle between them cos 180. ஏன்பா cos 180? ஏன்னா Fg கீழே இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் மேல இருக்கு. ஏன்னா அந்த பால் மேல தானே போகுது. பால் மேல தானே போகுது. நான் கீழே இருந்து மேல தூக்கிட்டு போறேன். அப்ப பால் மேல போகுது. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் மேல, ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி கீழே. அப்ப ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் எவ்வளோ? ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ அதனால தான் cos 180. cos 180 எவ்வளோ சார்? cos 180 is -1 சார். cos 180 is -1. ஸோ இந்த மைனஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ அவள் தான் பாத்தியா, ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு நம்ம ஆன்சருக்கு. வேற லெவலா போடு. இது வரைக்கும் புரிஞ்சுச்சுன்னா சாட்ல ஒரு AD2 ஒரு 5 போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Did you all love it? Was it beautiful? வேற லெவலா? Are you all happy? Very good, very good, superb. So இப்ப force due to gravity எவ்வளோ சார்? magnitude of force due to gravity mg sir. mg sir. ஏன்னா force due to gravity is nothing but weight. Force due to gravity is nothing but your weight. Your weight is nothing but mg. I hope all of you are clear. And displacement ds தான் நம்ம இப்ப தனியா ஈஸியா இன்டகிரேட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா m ஒரு கான்ஸ்டன்ட், g ஒரு கான்ஸ்டன்ட். ரெண்டுத்தையும் நான் வெளியே கொண்டு வந்துடலாம். So work done by external force is equal to mg into integral 0 to h of displacement. So இந்த displacement இன்டகிரேட் பண்ணா ds ஓட integral s தான். ds ஓட integral s தான். இல்லையா? So your work done by external force will be equal to mg into ds ஓட integral s தான் from 0 to h. So upper limit minus lower limit. So I'll have mg into h minus 0
So அதனால தான் work done by external force is mgh. So இதான் நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ ஞாபகம் வந்திருக்குமே, gravitational potential energy. Gravitational potential energy ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க 9th standardல mgh. இதான் அதோட derivation. So the work done by external force is getting stored as the potential energy of the body. So நான் பண்ற work, நான் அந்த பாலை கீழே இருந்து மேல தூக்கிட்டு போறேன்ல, அந்த work தான் அந்த பாலோட potential energy அதிகரிக்குது. So இப்போ நான் அந்த பாலை மேல கூட்டு போறப்போ அந்த பாலுக்கு ஒரு potential energy வந்துருது. அதனால தான் நான் பாலை விட்டா அது கீழே விழும். Because that potential energy which is stored will get converted to kinetic energy. Okay, I hope all of you are clear. I hope all of you are able to follow. Okay வா? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? எல்லாரும் ஹாப்பியா? Can you explain once again? Yes, 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 I will do it. So பசங்களா, இங்க நான் என்ன derive பண்ண பார்க்கறேன்னா, I want to understand what is the gravitational potential energy. So அதுக்கு I am using the concept work done by external force is equal to the potential energy that is stored in the body. So நம்ம external force எவ்வளவு work பண்ணுதோ அவ்வளவுதான் potential energy will get stored. ஒரு அம்பு அந்த போ இழுக்கிறப்போ நான் எவ்வளவு ஒர்க் பண்றேனோ அவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஒரு டாயை நான் எவ்வளவு திருப்புறனோ அவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ற ஒர்க் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த லாஜிக் வச்சு நான் ஐ எம் ட்ரைங் டு டிரைவ் வாட் இஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஐ எம் ட்ரைங் டு டிரைவ் வாட் இஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், கீழே இருக்க பாலை, கிரவுண்ட்ல ஒரு பால் இருக்கு, அந்த பாலை நான் என் கையில பிடிச்சி அப்படியே மேலே தூக்கிட்டு போறேன் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஏன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி? ஏன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருந்தாதான் நெட் ஃபோர்ஸ் 0. ஏன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆக்சலேஷன் முட்டை. ஏன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆக்சலேஷன் முட்டை. ஆக்சலேஷன் முட்டைனா நெட் ஃபோர்ஸ் முட்டை. நெட் ஃபோர்ஸ் முட்டைனா external force gravitational force they are opposite to each other, they are equal in magnitude. So F external will be equal to negative of Fg vector. Okay va? Are you all clear? So F external vector will be equal to negative of Fg vector. I hope all of you have understood it. Very good Avani Shri, superb. Yes Motish, I will do that. எல்லாருக்கும் புரிஞ்சா? சமல. So அவ்வளவுதான்யா. So அதான் நம்மளோட F external. F external எவ்வளோ? It is negative of Fg. So இப்போ நாம என்ன பண்ண போறோம்? We are going to find out work done by the external force. Work done by the external force. என்னது? Work done by external force is equal to, நம்மளுக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. என்னது? Initial position 0ல ground level ஆரம்பிக்குது. Initial position வந்து ground level. Final position at height h. So final position at height h. It is equal to work done என்ன formula? F dot ds. இதான் நம்மளோட work done formula. So work done by external force is F external dot ds integral from initial to final. அவ்வளவுதான். So F external எவ்வளோ? சார் F external தான் minus Fg சார். F external தான் minus Fg. ஏன்னா they are opposite and equal forces. Okay. So minus Fg dot ds. Fg எவ்வளோ? Gravitational force mg. Gravitational force தான் நம்ம weight தான் mg, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. So இப்போ dot product, what is a dot b? A dot b is mod a mod b cos theta. Mod a mod b cos theta. So mod a mod b cos of the angle between them. So இது ரெண்டுத்துக்கு angle எவ்வளோ? சார் gravitational force கீழே இருக்கு, displacement மேல இருக்கு. So இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க angle 180 degrees. So cos 180 is -1. So மைனஸும் கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிரும். ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்குல்ல. So மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். So mg ds into +1. mg is a constant. வெளியே கொண்டு வா. ஏன்னா mass is a constant, gravitational acceleration is also a constant. So mg வெளியே கொண்டு வந்தீங்கன்னா you will have integral ds from 0 to h. அதை பண்ணா you will get work done by external forces mgh. That is the potential energy for the ball. The potential energy gained by the ball is 1 mgh. I hope you all understood it. முன்னாடி போலாமா? 2-3 தடவை எல்லாமே ஒவ்வொரு ஸ்லைடுமே நான் 2-3 டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். பசங்களா, you have to follow it. அப்பதான் சீக்கிரமா முடிக்க முடியும்.
Yes, Professor Zero. Kinetic energy is only when you are in motion. Kinetic energy is only when you are in motion. Potential energy is because of your position. By virtue of your orientation, of your configuration, of your position, that is potential energy. Okay? Very good. So I hope all of you enjoyed it. அவ்வளவுதான் பசங்களா. So இப்போ, can you guys answer this? What is potential energy? Answer பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்தேன்ல, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கப்பா. குயிக்கா. டப்புன்னு சொல்லுங்க. I want you all to be fast. What is potential energy? The energy stored in a body by virtue of its position, by virtue of its configuration, by virtue of its orientation is called potential energy. Ilati, the work done by the external force is stored in the body as potential energy. அப்படி கூட சொல்லலாம். ரெண்டு டெஃபினேஷன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். I hope you all understood it. What is the expression for gravitational potential energy? mgh. The expression for gravitational potential energy is mgh. I hope all of you are clear. இது ரொம்ப முக்கியம் for vertical circle questions. Vertical circle questions solve பண்ணிருக்கீங்களா எல்லாருமே? So vertical circle question நான் அடுத்த லெக்சர்ல சொல்லி தருவேன். அந்த questionsக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? Are you all happy? Very good. Super ba. எல்லாருமே right. So the work done by the external force gets stored in the body and it is known as the potential energy of the body. Gravitational potential energy is VH is mgh. So gravitational potential energy is mgh. That's the formula. I hope all of you are clear. Okay? So நம்ம பார்க்க போற potential energy most ரெண்டு டைப் தான். இந்த ரெண்டு தான் நம்ம 11thல ரொம்ப frequent-ஆ பார்க்க போறோம். ஒன்னு gravitational potential energy, இன்னொன்னு elastic potential energy. அதாவது ஸ்ப்ரிங்ல இருக்கும்ல. So ஸ்ப்ரிங்லயும் நீங்க potential energy பாப்பீங்க. So இந்த ரெண்டு கேஸ் தான் நம்ம டீடைலா படிக்க போறோம். ஒன்னு gravitational potential energy, அதான் mgh, ரொம்ப ஈஸி. இன்னொன்னு ஸ்ப்ரிங்ல இருக்க elastic potential energy. So இப்போ நம்ம அதை derive பண்ணலாம். எல்லாம் ரெடியா? Are you all ready? What is VH? V na potential energy. H na as a function of H. So how potential energy changes with respect to height? Adan VH. Okay va? Are you all ready? Very good. Avani Shri, super ya. Akshaya, kavalapadada Akshaya, nalla pannuva. Don't worry. Revise it and go. Practice NCERT questions and go to the exam. Without doing that, do not go to the exam. சரியா? NCERTல இருக்கதெல்லாம் முடிச்சிட்டு போங்க. அப்பதான் நீங்க நல்லா பண்ணுவீங்க. Great. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Let's go forward. So gravitational potential energy நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். Gravitational potential energy is the energy possessed by an object which has risen to a height against gravity. So ஒரு ஆப்ஜெக்ட்டை கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா மேல கொண்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு potential energy ஃபார்ம் ஆகும். அந்த potential energy தான் gravitational potential energy. அது வந்து it is equal to mgh. அது வந்து it is equal to mgh. அதான் நான் derive பண்ணேன். I hope all of you remember that. ஓகேவா? So force exerted by gravity on the ball is minus mg. ஏன் minus mg? ஏன்னா gravity கீழே இருக்கும். Downwards. So downwards na negative. And force due to gravity is nothing but your weight. Weight தான் mg. இல்லையா? நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். W எவ்வளோ? Weight வந்து it is always mg. When you have a body of mass m and you want to find its weight, it is equal to mg and it will be directed towards the center of the earth. அதான் downwards. சரியா? So அதான் fg is minus mg. Work done by gravity எவ்வளோ? Work done by gravity is minus mgh. ஏன்? Why? Because gravity வந்து it acts downwards but object move ஆகுது upwards. So work done by gravity is negative work. இல்லையா? Do you all agree? Do you all agree? So work done by gravity என்ன formula? Work done by gravity formula வந்து starting position to ending position and you will have force due to gravity dot ds. So easy-ஆ நீங்களே derive பண்ணலாம்.
So work due to gravity எவ்வளோ? Work due to gravity வந்து it is integral 0 to h, and modulus of force due to gravity, modulus of displacement, and cos of the angle between them. Cos of the angle between them, cos 180. இல்லையா? Do you all agree? I hope all of you are able to follow. So cos 180 எவ்வளோ? Sir, cos 180 வந்து minus sir. Minus 1. So minus 1. Force due to gravity வந்து mg. Force due to gravity வந்து mg. இல்லையா? So cos 180 is minus 1. இப்போ உள்ள இருக்கிறது 0 to h integral ds. So அப்போ you will get work done by gravity is equal to minus mgh. I hope all of you are clear. I hope you guys have understood it. So that is the work done by gravity. Are you all clear? So work done by gravity is minus mgh. ஏன் சார் நெகட்டிவ்? ஏன் நெகட்டிவ் work? ஏன்னா gravity கீழே ஆக்ட் பண்ணுதுடா, உன் பாடியை நீ மேலே கொண்டு போற. So gravity is acting downwards, you are moving the body upwards. So work done by gravity is negative. அப்போ யார் பாசிட்டிவ் ஒர்க் பண்றா? பாசிட்டிவ் ஒர்க் பண்றது நம்மளோட external force. நம்மளோட external force. So the work done by our external force is only plus mgh. Are you all clear? Everybody happy? So work done by our external force is plus mgh. Work done by gravity is minus mgh. Because both these do opposite works. External force பண்றதுக்கு negative sign தான் work done by gravity. Do not ever forget that. Okay வா? So potential energy of the ball எவ்வளோ? Potential energy of the ball is equal to work done by external force. Don't forget that. Work done by external force தான் நம்மளோட potential energy of the ball. So external force எவ்வளோ work பண்ணிருக்கு? mgh. So அந்த mgh தான் நம்மளோட potential energy of the ball. Got it? ds na differential displacement. ds means small displacement. Okay வா? Great. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது elastic potential energy. அதாவது ஒரு ஸ்ப்ரிங்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? How do we figure out what is the potential energy stored when you have external work being done? Okay? So அதான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். If you're all ready, let's move forward. எல்லாரும் தயாரா? தயார்னா சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்கப்பா. Where is the energy? மாசு பேட்ச் எங்கேயா உங்களோட எனர்ஜி? சாட்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Everybody please let me know quickly and then we shall move forward. Quick. எல்லாரும் தயாரா? Great. So Avani Shri says ready. Superb. So elastic potential energy is the energy stored in objects that can be compressed or stretched. So for example, you have a spring. So spring நீங்க உள்ள அழுத்தலாம் இல்ல வெளியே இழுக்கலாம். So spring உள்ள அழுத்துறப்போ இல்ல வெளியே இழுக்கிறப்போ you have some potential energy being stored. அந்த potential energy க்கு பேர் தான் elastic potential energy. So wherever you can compress, wherever you can stretch, there if you have potential energy being stored, that potential energy is called as your elastic potential energy. So அதுதான் நம்ம இப்ப டீடைலா படிக்க போறோம் and அதான் நம்ம derive பண்ண போறோம். ஓகேவா? So இதுக்கு we need to know about spring forces. How many of you know what is spring force? Simple harmonic motion. அத படிச்சிருக்கீங்களா அந்த சாப்டர்? அதுல தான் இது வரும். I hope you all have studied a little bit about SHM, about springs. Yes? No? So பசங்களா நம்மளோட spring force எவ்வளோன்னு எல்லாருக்கும் தெரியுமா? Hooke's law. Have you guys studied it? Hooke's law. You would have studied it in mechanical properties of solids. இல்லையா? ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா? What is the spring force? Can anybody please let me know quickly? Great. So spring force என்னது பாத்தீங்கன்னா நம்மளோட F is equal to the force by the spring. அதான் spring force is always equal to minus kx. ஓகேவா? So இந்த k தான் நம்மளோட spring constant. ஓகேவா? So if you have a spring like this and if I am moving this from the mean position by x, இதான் mean position. So mean positionல இருந்து நான் x அமுத்துறேன். அப்படி அமுத்துனா the force applied by the spring will be minus kx. ஓகேவா? ஏன் minus kx?
நான் சொல்றேன் நல்லா கவனி. I will help you to understand it. So பசங்களா ஸ்ப்ரிங் வந்து நேச்சுரல் பொசிஷன்ல அது ஜாலியா ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? ஸோ எது நேச்சுரல் பொசிஷன்? இதான் நேச்சுரல் பொசிஷன். ஸோ அதுவரை இருந்துச்சுன்னா அது ஜாலியா ஃப்ரீயா ஒண்ணுமே பண்ணாம இருக்கும். ஸோ இதான் நேச்சுரல் பொசிஷன் இல்லையா? ஸோ நேச்சுரல் பொசிஷன்ல ஒண்ணுமே ஆகாது. ஆனா நான் என்ன பண்றேன், நான் வந்து நேச்சுரல் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளுறேன். நேச்சுரல் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளுறேன். எவ்வளோ? எக்ஸ் டிஸ்டன்ஸ் நான் உள்ள தள்ளுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரிங்கை உள்ள தள்ளினா என்ன ஆகும்? சார் ஸ்ப்ரிங்கை நீங்க உள்ள தள்ளினா அது உங்களை வெளியே தள்ளுற மாதிரி ஃபீல் ஆகும் சார். அது உங்களை வெளியே தள்ளுற மாதிரி ஃபீல் ஆகும் சார். அதனால தான் இந்த மைனஸ். Because the spring force will try to restore it. The spring force will try to restore it. அதை திருப்பியும் மீன் பொசிஷனுக்கு கொண்டு போக பார்க்கும். ஸோ அதனால நீ உள்ள தள்ளினா ஸ்ப்ரிங் உன்னை வெளியே தள்ள பார்க்கும். புரியுதா? ஸோ அதனால தான் இந்த மைனஸ். கே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். கே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். எக்ஸ் தான் the distance by which we compress or extend the string. ஓகேவா? I mean the spring. ஸோ இதான் நம்மளோட ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதான் நீங்க படிப்பீங்க, கவலைப்படாதீங்க. இட்ஸ் a very simple concept. ஓகேவா? Are you all clear? Superb. ஸோ இதான் நம்மளோட ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இதை வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஓகே? ஸோ there is a restoring force which tends to bring the spring back to its original position. கரெக்டா? நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸ்ப்ரிங்கை அமுத்துனா அது வெளியே தள்ளும், ஸ்ப்ரிங்கை இழுத்தா அது உள்ள இழுக்கும். ஸோ ஸ்ப்ரிங்கோட பிஹேவியர் எப்படி இருக்கு? அது வந்து இட் ட்ரைஸ் டு ரிஸ்டோர் த ஸ்ப்ரிங். நீ என்ன பண்றியோ அதுக்கு ஆப்போசிட்டா அது பண்ணும். நீ உள்ள தள்ளினா ஸ்ப்ரிங் உன்னை வெளியே தள்ளும், நீ ஸ்ப்ரிங்கை வெளியே இழுத்தா அது உன்னை உள்ள இழுக்கும். ஸோ இதுதான் நம்ம ஸ்ப்ரிங்கோட பிஹேவியர். இட் ஹாஸ் அ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் விச் ட்ரைஸ் டு பிரிங் த ஸ்ப்ரிங் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப், ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் இட் இஸ் கிவன் பை ஹுக்ஸ் லா. இதான் நீங்க படிப்பீங்க. யூ வில் ஸ்டடி திஸ், டோன்ட் வரி. ஸோ ஹுக்ஸ் லா என்ன சொல்லுது? In an ideal spring, the spring force is proportional to x, where x is the displacement of the block from the equilibrium position. So mathematically, spring force வந்து it is negative of kx. So k தான் spring constant, x தான் the displacement from the mean position, from the equilibrium position. புரியுதா? Are you all clear? So இதான் நம்மளோட spring force. இதை வச்சு தான் நம்ம இப்போ derive பண்ண போறோம். Let's go forward. Very good. So what is work done by spring force? ரொம்ப easy பசங்களா. Work done by spring force is integral of initial position to final position. Initial position to final position, and you'll have spring force into displacement. இல்லையா? Spring force into displacement. Are you all happy? Everybody cool with that? Everybody clear? Super. So இப்போ work done by spring force எவ்வளோ? It is 0 to x. Spring force எவ்வளோ? Spring force is minus kx. ds வந்து displacement dx. So work done by spring force is equal to minus வெளியே வந்துரும், k வெளியே வந்துரும். So you have integral 0 to x dx. So அது என்னவா இருக்கும்? minus k. Integral of x எவ்வளோ? Integral of x வந்து x square by 2 from 0 to x. So அதான் நம்மளோட integral. So அதை integrate பண்ணினா you will have work done by spring force is minus half kx square. So இதான் work done by spring force. So work done by spring force எவ்வளோனா work done by external force எவ்வளோ? Work done by external force எவ்வளோ? Work done by external force will be equal to negative of work done by spring force. So work done by external force is equal to half kx square. So இதுதான் spring force ஓட negative work done. That is your work done by external force. அதுதான் potential energy, elastic potential energy. சூப்பரா? ஏன்னா work done by external force is what is stored as elastic potential energy. Work done by external force தான் is what is stored as elastic potential energy. I hope all of you are clear with it. ஓகேவா? எப்படி gravitational work done வந்து நெகட்டிவா வந்துச்சு, ஆனா work done by external force வந்து பாசிட்டிவா வந்துச்சு. அதே போலதான் இங்க work done by spring force is negative. ஏன்? ஏன்னா நீ உள்ள தள்ளினா spring force வெளியே ஆக்ட் ஆகுது. நீ உள்ள தள்ளினா நீ உள்ள தள்ளுற, உள்ள ஃபோர்ஸ் வைக்கிற, அந்த ஸ்ப்ரிங்கும் உள்ள அமுங்குது, ஆனா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வெளியே ஆக்ட் ஆகுது. ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை எதிர்த்து நீ உள்ள தள்ளுற.
So work done by spring force negative. ஆனா நீ பண்ற work positive. ஏன்னா நீ தான் அதை உள்ள தள்ளுற. So நீ பண்ற work தான் external work. That is positive. Half kx square. So work done by you is positive. Work done by spring force is negative. And work done by external force தான் potential energy. நம்ம இப்பதான் படிச்சோம்ல. So what is the elastic potential energy? The elastic potential energy is half kx square. The elastic potential energy is half kx square. I hope all of you have understood it. Are you all clear? So shall I move forward? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Great. So that is what I wanted to teach you guys here. So எல்லாரும் clear na? முன்னாடி போலாம் பசங்களா. It's a very nice concept. I hope you enjoyed it. ஏன் சார் 0 to x? ஏன்னா இனிஷியலா நான் ஆரம்பிக்கிறப்போ ஸ்ப்ரிங் வந்து நார்மலா இருக்கு. It is in equilibrium. It is in its mean position. பட் ஆனா அதுக்கப்புறம் நான் அதை உள்ள x டிஸ்டன்ஸ் நான் உள்ள தள்ளுறேன். x டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதனால தான் ஃபைனல் பொசிஷன் வந்து x, இனிஷியல் பொசிஷன் முட்டைனா இட் இஸ் இன் மீன் பொசிஷன். ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். இது ரொம்ப நல்ல டிரைவேஷன் பசங்களா. ரொம்ப சிம்பிள் தான்யா. அவ்வளோவா நீங்க ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஐ கெஸ் யூ ஆல் ஹேவ் அண்டர்ஸ்டுட் இட் நவ். திருப்பி ஒரு தடவை நீங்களே டிரைவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேவா? ஸோ இதான் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நான் பண்ற ஒர்க் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட நெகட்டிவ் சைன். ஏன்னா நான் தான் உள்ள தள்ளுறேன் ஸ்ப்ரிங்க. ஆனா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? வெளியே தள்ளுது. ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பண்ற ஒர்க்கோட நெகட்டிவ் தான் என்னோட ஒர்க். ஸோ நான் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வில் டூ நெகட்டிவ் ஒர்க். ஸோ அதான் இந்த ரிலேஷன். ஸோ அதனால தான் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் half x square into k, half kx square. So and the work done by external force தான் it is stored as elastic potential energy. ஏன்னா அதான் potential energy ஓட definition. The work done by external force is stored as the potential energy of the body. So elastic potential energy is nothing but the work done by external force, so which is half kx square. I hope you all understood it. So can you guys do this? Everybody, please do it fast, my dear boys and my dear girls. Quick, 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 quick. Tapu, 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 and solve பண்ணுங்கப்பா. So potential energy of a body is given by A minus bx square. The magnitude of force acting on the particle is. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் potential energy is nothing but the work done by the external force. இல்லையா? So potential energy எவ்வளவா? Potential energy வந்து A minus bx square. அது வந்து it is equal to initial position to final position. We have work done by external force. So it is F external into dx. இல்லையா? I hope you all got it. So இதை integrate பண்ணா இது வருது. அப்போ the F external should be what? So F external into dx na F dx nu varum. So what should be the force? The force should be, can you guys think and answer? The force should be, answer is B pasangla. Ena force if it is proportional to x, அதை integrate பண்ணா x square varum. புரியுதா? So integrate பண்ணி x square வருதுனா அப்போ integrate பண்றதுக்கு முன்னாடி இருக்குது x தான். அப்படிதான் நீ ஆன்சர் பண்ணணும். So யோசி use your brain guys, come on. I want you all to think. So integrate பண்ணி உனக்கு x square வருதுனா அப்போ integrate பண்றதுக்கு முன்னாடி உள்ள இருக்குது x மட்டும்தான். So the force is proportional to x. Did you all like it? Are you all clear? சந்தோஷமா? முன்னாடி போலாமா? வேற லெவலா? Did you all like it? So இதான் நான் சொல்லி கொடுத்தேன்ல, work done by the external force is stored as the potential energy of the body. So work done by external force தான் it is getting stored as the potential energy inside the body. So அந்த potential energy தான் A minus bx square. அதான் அவன் கொடுத்துருக்கான். அது வந்து என்னது? F dx ஓட integral. ஏன்னா அதான் work done by external force ஓட formula. So இதை integrate பண்ணா உனக்கு இது வருது. அப்போ எதை integrate பண்ணா x square வரும்? சார் x square வரணும்னா you have to integrate x sir. அப்போ force வந்து it should be a proportional to x. Did you all like it?
Are you all clear? So potential energy வந்து a minus bx square அவன் கொடுத்திருக்கான். அதான் is equal to work done by external force. We already know that. We have learned this. I have given you as a definition. So work done by external force எவ்வளோ? Initial position to final position integral external force into displacement. So இங்க x தான் displacement. So on dx I am writing. So இதை integrate பண்ணா இது வரணும். இதை integrate பண்ணா இது வரணும்னா இங்க என்ன இருக்கு? x square இருக்கு. x square எதை integrate பண்ணா வரும்? x ஐ integrate பண்ணா தான் x square வரும். அப்ப இங்க x இருக்கணும். So x இருக்கணும்னா it is proportional to x. I hope you all understood it. That's how you solve it. Okay, so பசங்களா இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. டப்பு சால்வ் பண்ணுங்க. I want all of you to do it fast. Quick. Come on, guys. So u வந்து என்னது? u வந்து half k 2 square. Okay. So new potential energy எவ்வளோ? அவ்வளோதான்யா. So இது என்னது? ஒரு 2 கேன்சல் ஆயிரும். So u வந்து 2k இல்லையா? So இது என்ன வரும்? It will be 32k. So new potential energy is 32k, which is 16 into 2k, which is 16 times old potential energy. Idan old. So answer is 16u. Did you all like it? Was it good? Very good, Pradeep. Pradeep, para level. You are absolutely right. Akshaya, tappu Akshaya, check pannu. Ram Prasad, very good, Ram Prasad. Anime lover, no, not 4u. It is 16u. Sam Abhinav, very good. So எல்லாரும் go through it. So பசங்களா potential energy for a spring எவ்வளோ? It is half kx square. So half k x எவ்வளோ? X வந்து 2 cm. So half k into 2 cm square. அதான் இனிஷியலா அவன் கொடுத்திருக்க potential energy. அப்புறம் என்ன பண்றோம்? We are stretching it by 8 cm. So அப்ப new அந்த ரெண்டாவது கேஸ்ல potential energy வந்து half k x square. So அப்ப 32k வருது. So இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்றான். நியூ வந்து ஓல்டு டேர்ம்ஸ்ல எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். So new வந்து 32k, old வந்து 2k. So it is 16 times more. So the new one is 16 times the old one. Did you all like it? Are you all clear? I hope you all have understood it. புரியுதா பசங்களா? உங்க எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். So I hope that clears a lot of things for you. So அடுத்ததா நம்ம பார்க்க போறது conservative force and non-conservative force. இது ரொம்ப முக்கியம் பசங்களா. ஏன்னா இதுல நம்ம சில நல்ல விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். சார் f dx ஸ்கொயர்னா எப்படி சார்? proportional to x ஸ்கொயரா சார்? இல்ல நவீன், f dx ஸ்கொயர்லாம் ஒண்ணுமே கிடையாது. f dx தான் வரும். ஓகேவா? f dx தான் வரும். ஏன்னா work done is f dot dx. Okay, so f dx தான் வரும். f dx ஸ்கொயர்லாம் வராது. Please check it. Okay, so conservative force na என்னது? non-conservative force na என்னது? So பசங்களா இது ரொம்ப சிம்பிள்யா. conservative force na it does not depend on the path taken. புரியுதா? The work done by the force will depend only on initial and final position. நீ எந்த பாதையில வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உன்னோட ஆரம்பம் முடிவு மட்டும்தான் எனக்கு வேணும். I don't care about your path. நீ எந்த வழியில வேணா வா, நீ எப்படி வேணா வா, நீ எங்க ஆரம்பிச்ச எங்க முடிச்ச அதை வச்சு நான் உன்னோட ஒர்க் டன் சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஃபோர்ஸ் தான் they are called as conservative force. So examples of conservative force are gravitational force, spring force. They are all examples of conservative force. Okay va? Are you all clear? So ஒரு conservative force இருக்கும்போது
நீ இந்த மாதிரி முதல் வழியில வந்தாலும் இங்கேருந்து ரெண்டாவது வழியில இங்க வந்தாலும் இல்ல இங்கேருந்து மூணாவது வழியில இங்க வந்தாலும் மூணு வழியிலுமே the work done by the force is the same. இந்த மூணு பாதையிலுமே the work done by the force to move from A to B is the same. மூணுத்துலயுமே ஒரே work doneனா அப்போ இந்த force வந்து it's a conservative force. Okay வா? Are you all clear? Everybody happy with it? So shall we move forward? வேற லெவல்யா. So இப்போ பசங்களா எல்லாருக்கும் புரிஞ்சுனா சாட்ல ஒரு ஃபயர் ஒரு AD ஸ்கொயர் போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். யா எல்லாரும் கிளியரா? சூப்பர். So now let's move forward to a very important conclusion when you have conservative forces. ஓகேவா? ஒரு ரொம்ப நல்ல conclusion நம்ம பார்க்கலாம் when you have conservative forces. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாரும் please listen carefully. Non-conservative force, அதுக்கு முன்னாடி we'll discuss it. Non-conservative na, like I said, it's very easy. Conservative na path independent. Non-conservative na path dependent. ஓகேவா? ஸோ நீ எந்த வழியில வரியோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபோர்ஸ் ஒர்க் டன் மாறும், அந்த ஃபோர்ஸ் செய்யற ஒர்க் டன் மாறும். சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? எக்ஸாக்ட்லி ஸ்ரீநிதி, யூ ஆர் ரைட். ஸோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா it depends on the path that you take. So the work done by the force will depend on what path you are taking. So இதுக்கு best example frictional force. ஓகேவா? ஸோ பசங்களா இப்போ நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஸோ நான் இந்த கிரவுண்ட் ஃபுல்லா ஃப்ரிக்ஷன் இருக்கு, இந்த கிரவுண்ட் ஃபுல்லா ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்கேருந்து இங்க போறதுக்கும் இங்கேருந்து சிக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இப்போ let's say there are 2 points A, B. ஸோ இங்கேருந்து ஏலேருந்து பி ஸ்ட்ரைட்டா போறதுக்கும் ஏலேருந்து பிக்கு இப்படி 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 போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ எதுல நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும் சார்? இந்த ஸ்ட்ரெயிட் பாத்துல ஃப்ரிக்ஷன் கம்மி சார், ஏன்னா கொஞ்ச நேரத்துல நீங்க போய் சேர்ந்துருவீங்க. ஆனா நீங்க மேல போன பாதையில ஃப்ரிக்ஷன் தொடர்ந்து இருக்கும் சார். ஸோ அதனால ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன் இங்க அதிகமா இருக்கும் சார், மேக்னிடியூட் இல்லையா? ஸோ அதனால நீ எந்த பாத்தை சூஸ் பண்றியோ அதுக்கு ஏத்த மாதிரி உன்னோட ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வில் சேஞ்ச். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் தான் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். சூப்பரா? இப்போ புரிஞ்சுச்சா? Did you all love it? So friction is a non-conservative force. Frictional force is non-conservative. Did you all like it? Are you all happy with it, my dear boys and girls? இத புரிஞ்சுச்சுனா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். புரியாட்டி என்ன டவுட் இருக்கோ கேளுங்க, I will try to help you out. Everybody happy with this? So shall we move forward? Very good. Super ya. வேற லெவல். ஸோ பசங்களா இதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதான் நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு நான் நேரா போனா ரொம்ப கம்மி ஃப்ரிக்ஷனல் ஒர்க் தான் டன் ஆகும். ஓகேவா? ரொம்ப கம்மி ஒர்க் டன் தான் இருக்கும் பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஆனா இதுவே நான் மேல இருக்க அந்த சுத்தி சுத்தி வர பாத்து எடுத்தா நிறைய ஒர்க் டன் இருக்கும். பிகாஸ் ஆஃப் our frictional force in magnitude it will be large. ஏன்னா I am traveling a lot of distance இல்லையா? எல்லா இடத்துலயும் தொடர்ந்து எனக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும். பிகாஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் present in this region and it will oppose my motion இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மேல இருக்க பகுதியில ஒர்க் டன் will be different, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பகுதியில ஒர்க் டன் will be different. ஸோ the path taken ரெண்டுமே ஒரே ஆரம்பம் ஒரே முடிவு, ரெண்டுமே ஒரே ஆரம்பம் ஒரே முடிவு, ஆனா வேற வேற பாத். ரெண்டு பாத்லயும் ஒர்க் டன் சேமா இல்ல, ரெண்டு பாத்லயும் ஒர்க் டன் சேம் இல்ல. ஒர்க் டன் சேம் இல்லாட்டி இட் இஸ் நான் கன்சர்வேட்டிவ். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கணும்னா, ஏன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு ஒரு அழகான கன்க்ளூஷன் யூ கேன் கெட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு மட்டும் the force is equal to
minus dv by dx. V என்னது? V தான் potential energy. X தான் position, displacement. Okay va? So the force, the conservative force can be written as negative derivative of potential energy with respect to x. So conservative forces kum potential energy kum there is a beautiful relation. இது வந்து நான் கன்சர்வேட்டிவ்க்கு கிடையாது, வெறும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு மட்டும்தான். So if you have a conservative force, எது மாதிரி? Gravitational force, spring force, அந்த மாதிரி if you have a conservative force, then we can say that the force is equal to minus dv by dx. So force is defined as the negative of potential gradient. So இதான் potential gradient, dv by dx. How potential is changing with respect to x. So dv by dx தான் potential gradient, that is going to help you find your force, because negative of that will give you your force. Okay va? Are you all happy with this, my dear boys and girls? So இப்ப நம்ம இந்த dx அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு we can integrate. So இப்ப இந்த dx நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டா I will have f dx is equal to minus dv. Integrate it. Initial position to final position. Initial potential energy to final potential energy. So I'll have what? This is your work done. That is your work done. So work done is equal to, what will you have here? What will you have here? Minus வெளியே வந்துரும். Integral dv. Integral dv you will have from initial potential energy to final potential energy. So your work done will be equal to minus of integral dv வந்து v தான், from vi to vf. So அத மேல இருக்குது first போட்டு minus கீழ இருக்குது. So you'll have மேல இருக்குது first minus கீழ இருக்குது. So your work done is equal to vi minus vf. So work done for a conservative force is vi minus vf, which is initial potential energy minus final potential energy. I hope you all enjoyed it. Okay, so you can write this as work done by a conservative force is minus change in potential energy. ஏனா change in potential energy என்னது? Change in potential energy is final potential energy minus initial potential energy. Okay va? So work done can be written as minus delta u, delta v, whatever is comfortable for you. Whatever is comfortable for you. V potential energy, u potential energy. On textbook la என்ன யூஸ் பண்றாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோ. இந்த slides-ல I use v, but if your textbook is using u, you can use u also. Both are same only. Are you clear, my dear boys and girls? So in the expression வந்து it is valid only for conservative forces. எல்லாத்துக்குமே கிடையாது. It is only valid for conservative force. You cannot use it elsewhere. Okay? Great. So இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? Work done is dependent only on initial and final points. I don't care about what happens inside. That is why it is a conservative force. புரியுதா? Work done is dependent on only initial and final points. I don't care what happens inside. Okay va? Are you all happy with this, my dear boys and girls? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Super. அதே மாதிரி gravitation also I can derive. So I just gave you this relation, right? The force is equal to minus dv by dx for conservative force. இல்லையா? இதை நான் சொன்னேன் இல்லையா? So gravitational force வந்து ஒரு conservative force. நம்ம எல்லாருக்குமே தெரியும். So நம்ம gravitational force கண்டுபிடிக்கலாம். Gravitational force is equal to minus of என்னது? Derivative of gravitational potential energy divided by the displacement dh. இல்லையா? So mg constant வெளியே கொண்டு வா. So fg is equal to minus mg. You will have dh by dh. So இது ரெண்டும் cancel ஆயிரும். So gravitational force is minus mg. கரெக்டா வருது பாத்தியா? Are you all clear? I hope you all have understood it. So நம்மளுக்கு தெரியும் gravitational force வந்து ஒரு conservative force. Conservative force na நம்மளோட fg is equal to minus dv by dh. Sir, ஆனா x ன்னு எழுதிருக்கீங்களே சார், x டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வெர்டிகலா இருக்கப்போ h தானே டிஸ்பிளேஸ்மெண்ட், அதான் x க்கு பதிலா h போட்டிருக்கேன்.
Okay va? So minus d of potential energy, gravitational potential energy எவ்வளோ mgh. So minus derivative of mgh by dh, which is differential displacement. Okay, so h will get cancelled. You will have force due to gravity is minus mg. Correct ah varudhu pathya? So that's how you understand that this relation is very helpful, very useful when you have conservative forces. Adhe my spring force ko you can derive. So spring force enadhu? The spring force is given by Fx is minus dv by dx. V எவ்வளோ? Potential energy is half kx square. So அதை தூக்கி அங்க போட்டினா you will have Fx is equal to minus derivative of half kx square by dx. So இப்ப what will you get? Fx is equal to minus half வெளியே வந்துரும், k வெளியே வந்துரும். You will have dx square by dx. So derivative of x square with respect to x எவ்வளோ? Derivative of x square with respect to x எவ்வளோ? Derivative of x square with respect to x வந்து it is 2x. So 2 cancel ஆயிரும். So the spring force is equal to minus kx. அழகா வந்துச்சா? Did we derive it? Are you all happy? Did you all like it? இப்போ புரியுதா எல்லாருக்கும்? சந்தோஷமா பசங்களா? முன்னாடி போலாமா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கும் போடலாமா சார்? நவீன், ஆப்வியஸா நவீன். ஏன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அதான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கும் நீங்க பண்ணலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் நீங்க பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் அண்டர்ஸ்டுட் இட் கம்ப்ளீட்லி நவ். ஸோ ஷால் ஐ ப்ரொசீட் ஃபார்வர்ட்? முன்னாடி போலாமா? So yeah, everybody please try to solve this. Quick. A work done is equal to f dot ds. So f இருக்கு, ds இருக்கு. So f dot ds எவ்வளோ? f dot s ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் குத்துறான்ல. So f dot s is 3 into 3 9, 4 into 4 16. So 9 plus 16 25. ரொம்ப ஈஸியா? எப்படிப்பா 10 பசங்களா? என்னையா சொல்றீங்க? ஆன்சர் 25 பா. ஏன்னா work done ஃபார்முலா மறந்துட்டீங்களா? நல்லா டஃபா படிச்சோனே பழசலாம் வந்துட்டீங்க. So work done is equal to f dot s இல்லையா? So f வந்து 3i plus 4j dot you have again 3i plus 4j. அதான் நம்மளோட displacement. So 3 into 3 is 9, 4 into 4 is 16. So that will be 25 joules. So that is your work done. I hope you all understood it. இந்த மாதிரி தான் உங்க NCERT textbookல question இருக்கும். டப்பா கேள்விகள். I hope you all understood it. Okay, so this is the last table which I want to give you for today. Please note it down and we'll continue from here in the next class tomorrow. So நாளைக்கு நான் இந்த chapter முடிச்சிடுறேன். Gravitation, I don't know whether I can do it, but I'll try to complete work per energy tomorrow. நாளைக்கு நம்ம இந்த chapter எப்படியாவது முடிச்சிடலாம். So யாரெல்லாம் ஸ்கூல் இல்லையோ கண்டிப்பா வாங்க, வந்து செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பசங்களா, இதான் கடைசி டேபிள் இன்னைக்கு. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்ன வித்தியாசம்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல ஒர்க் டன் இஸ் பாத் இண்டிபெண்டன்ட். பாத்தை டிபெண்ட் பண்ணாது. ஓகேவா? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் பாத். நீ எந்த பாதையில போறியோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் டன் மாறும். புரியுதா? சார் நாளைக்கு என்ன டைம் சார்? முவாத், நாளைக்கு வந்து 10 மணி காலையில. டுமாரோ மார்னிங் 10 o'clock and I will keep multiple sessions. 2 ஹவரா எடுப்பேன். ஓகேவா? So I'll take 2 hours or 1.5 hours from morning till evening. ஏன்னா இந்த சாப்டர் எப்படியாவது நாளைக்கு முடிச்சிடணும்னு ஆசைப்படுறேன். So I will try to complete it tomorrow. Okay? And gravitation maybe இந்த வாரத்துல
I will help you out with it. Okay, cool. So இதான் first basic difference. Okay வா? So conservative forcesல work done in a round trip is 0. So for example, நீ கீழேந்து ஒரு பாலை மேலே கொண்டு போயிட்டு திருப்பியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்தா work done by gravity is முட்டை. ஏன் work done by gravity முட்டை? ஏன்னா ஆரம்பிக்கிறது ஒரே இடம், முடிக்கிறது ஒரே இடம் இல்லையா? நீ கீழேந்து ஒரு பாலை மேலே கொண்டு போயிட்டு திருப்பியும் கீழே கொண்டு வந்துடுற. ஸோ ஆரம்பத்தை இடத்துக்கே கொண்டு வந்துட்ட. அப்போ work done by gravity is 0. So when you have a conservative force, if you have a round trip na நீ ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி சுத்திட்டு வர, ஆரம்பிச்ச இடத்துக்கே நீ திருப்பி சுத்திட்டு வந்தீனா அப்போ that's called as a round trip. Work done in a round trip is 0 for conservative force. ஆனா non conservative forcesக்கு அப்படி கிடையாது. நீ வந்து தரையில நடக்கிற, நீ நடந்து போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு திருப்பியும் நீ ஆரம்பிச்ச இடத்துக்கே வர, அப்போ work done by friction முட்டையா? இல்ல. ஏன்னா நீ நடந்து போறப்ப எல்லாம் friction oppositeல ஆக்ட் ஆகும். நீ முன்னாடி போறப்ப friction பின்னாடி ஆக்ட் ஆகும். நீ ரிவர்ஸ்ல வரப்போ friction முன்னாடி ஆக்ட் ஆகும். So அதனால friction will always be acting whether you are going forward or coming backward. So when you are doing a round trip in case of non-conservative force, the work done is not 0. புரியுதா? Very good. So அப்புறம் third point, when only a conservative force acts on a system, the kinetic energy and potential energy can change, but the total energy, that is the mechanical energy, will not change. It will be constant. So mechanical energy நான் ஆல்ரெடி போன லெக்சர்ல சொல்லி கொடுத்தேன்ல, mechanical energy is the sum of your potential energy and kinetic energy. So இது ரெண்டுமே ஆட் பண்ண sum, அதான் நம்மளோட mechanical energy. That will be constant, that will not change, but kinetic energy and potential energy will change. So இந்த derivation தான் நான் நாளைக்கு ஆரம்பிக்கிறப்ப சொல்லி கொடுக்க போறேன். I am going to derive you how the total mechanical energy is a constant. It's very easy. Okay வா? So அது வந்து ஒரு conservative force இருக்க systemல நடக்கும். So when you have a system which has only conservative force, then in that system the total mechanical energy is conserved. It's a constant. But kinetic energy and potential energy can change. But when you add them, they will be a constant. Okay va? Work done against a non-conservative force may be dissipated as heat energy. So when you do work against a non-conservative force, the heat may be dissipated. Some of the work done may be dissipated as heat energy. So adnalda it is not completely recoverable, but here it is completely recoverable. The work done is completely recoverable when you have conservative force, but when you have non-conservative force, the work done is not completely recoverable because some of it is lost as heat. Okay, so that's about it pasangla. So இன்னைக்கு இதோட நம்ம நிறுத்திக்கலாம். I will continue from here in the next class. Tomorrow காலையில 10 மணி யார் யாரெல்லாம் முடியுமோ வந்து பாருங்க. அப்படி முடியாதவங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாருங்க. அண்ட் பசங்களா நாளைக்கு நான் நிறைய செஷன்ஸ் எடுக்க போறேன். ஏன்னா இந்த சாப்டரை நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரை நாளைக்கு ஐ வில் கம்ப்ளீட் இட். ஓகே, இதை முடிச்சுட்டா we will start chemistry also. நிறைய பேர் கெமிஸ்ட்ரி கேட்குறீங்க, கெமிக்கல் பாண்டிங், அப்புறம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் நான் ஐ வில் டீச் யூ. இந்த அக்டோபர் மாசத்துல 11th ஐ வில் டூ how much ever I can. ஏன்னா அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் 12th. ஓகேவா? ஏன்னா 12th பசங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் போர்டு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ மேபி ஃப்ரம் நவம்பர் ஐ வில் ஃபோக்கஸ் only on 12th and 10th. Okay, so 11th I will try to do as much as I can in the coming month in October. Okay, in October I will do maximum for 11th. November, December, Jan, Feb, March is dedicated for 10th and 12th. Okay, great. So thank you so much boys and girls. நல்லா போய் படிங்க, சந்தோஷமா இருங்க. அண்ட் எக்ஸாம் பத்தி பயப்படாதீங்க ப்ளீஸ். என்சிஆர்டியை முடிச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு. வெறும் நான் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் போதாது, என்சிஆர்டி படிங்க, என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, அப்புறமாட்டி எக்ஸாம் போங்க. சரியா? ஏன்னா அதான் பேர் மினிமம். ஒரு எக்ஸாம்னா நீ அந்த அளவுக்காவது படிச்சுட்டு போகணும்ல. ஸோ ப்ளீஸ் டூ தட்.
அப்பதான் உனக்கே ஒரு தைரியம் வரும் எக்ஸாம் போறதுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ டேக் கேர் பசங்களா. அடுத்த செஷன்ல பார்ப்போம். நாளைக்கே 10 மணிக்கு யார் யாரா முடியுமோ வாங்க. டேக் கேர். See you. Bye bye.